தமிழக மக்களுக்கு ஈக்குவலா சௌராஷ்டிர மொழி பேசக்கூடிய மக்களின் அடர்த்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த சமயத்துல இந்த சௌராஷ்டிர மக்கள் எங்கிருந்து வந்தாங்க, தமிழகத்துல இவங்களுடைய ஆதிக்கம் எப்படி அதிகமாகுது, தமிழகத்துல இந்த சௌராஷ்டிரா மக்களின் நிலை தற்போது என்னவா இருக்கு? சௌராஷ்டிரா மக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க குஜராத்லேருந்து வந்தவங்க, சௌராஷ்டிரா ரீஜன்லேருந்து குஜராத்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க. சுமார் ஒரு 500 வருடத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்தவங்க. அவங்களுடைய மதுரை, சேலம், ராமநாதபுரம் சைடு அந்த இடத்துல தான் அவங்க வந்து குடியேறிய பகுதிகள். அது நாளடைவில் இன்றைக்கி பரவலாக தமிழகம் முழுவதும், அதை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கெல்லாமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஆரிஜின். கைத்தறி தான் அவங்களுடைய நெசவு தான் அவங்களுடைய பாரம்பரியமான குலத்தொழிலாக இருந்து வந்தது. இன்றைய கட்டத்தில் இந்த குலத்தொழிலுங்கிறது, இந்த கை நெசவு தொழில் ரொம்பவே நலுவடைஞ்சிருக்கு. அதுக்கான டெக்னாலஜி அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ஒரு காரணம். அதனுடைய சந்தைப்படுத்துதலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அது கிடைக்கக்கூடிய அரசு சார்ந்த சில சலுகைகளில் வந்து இன்னும் சிலதெல்லாம் முழுமையாக அதை பற்றி அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. நேரடியாக வந்து சேரத்துக்கான ஒரு சிஸ்டம்லேயும் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் அந்த தொழில் நல்லாவே நலிவடைஞ்சிருக்கு.